கொடுத்தான். எங்கெல்லாம் தெரியுமா? மணார்காடு, தென்னார்காடு, செங்கல்பட்டு, புதூர் என்று சொல்லப்பட்ட பல இலைகளுக்கு மேட்டை அழைப்பு கொடுத்தான். நாங்கள் எங்கும் செல்லவில்லையே. கடைசியாக இறுதியாக அந்த ராமநாதபுரம் எழுகோல கட்டிடத்திற்கு மேட்டைக்கு அழைப்பு கொடுத்தான். அங்கே சென்றோம். நான் என தம்பி ஊமத்துரை பாண்டியன் அமைச்சராக திவான் தானாதிபதி சென்றிருந்தோம். அந்த ராமநாதபுரம் எழுகோல கட்டிடத்திலே எண்ணிய தம்பி ஒரு அருள் வைத்து அடைத்தான். அமைச்சராக திவான் தானாதிபதி ஒரு அருள் வைத்து அடைத்தான். ஓடி வந்தான். ஓடி வந்து என்னிடத்தில் என்னவென்று கேட்டான் தெரியுமா? நீதா வீரபாண்டிய கட்டபொம்மனா என்று கேட்டான். அதற்கு நான் என்னவென்று கேட்டேன்? நீதா ஜாக்சன் என்று கேட்டேன். கட்டபொம்மா என்னடா கிழக்கில் வரி கொடுக்கவில்லை என்று கேட்டான். எதற்கு அவனுக்கு வரி கொடுக்க வேண்டும்? வானம் பொழிகிறது, பூமி விழுகிறது, உனக்கு வரி, வட்டி, திரை, கெஸ்ட் கொடுக்க வேண்டும். நாத்து நட்டாயா, நெடுமையில் ஈர்வாச்சினாயா, எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, மாமானா மச்சானா மானம் கட்டன், எதற்கெல்லாம் உனக்கு வரி கொடுக்க வேண்டும்? மறுத்து பேசினேன். மறுத்து பேசும்பொழுது மறுபடாத மேடிய மடியப்படுத்தல்தான் ஜாச்சந்தர் என்பவர். தப்பித்து வருவதற்கு மார்க்கமில்லையே. காரணம், அந்த ராமநாதபுரம் எழுகளை கட்டி சுற்றியும் தீட்டு துணிகள் வைத்து அழைத்தார். அந்த ஜாச்சந்தரை தீட்டு துணிகள் வைத்து அடைத்தார். நாங்கள் தப்பித்து வருவதற்கு மார்க்கமில்லை. அப்படி எங்கு குலங்காக்கக்கூடிய சக்காதேவி என்னுடைய வளர்ப்பு மகனாகிய பகுதூர் வெள்ளையத்தேவன் வல்லலாற்றிலே படுத்துறங்கினான். அப்படி சொப்பனத்திலே தட்டி எழுப்பியது சக்காதேவி. அடே பகுதூர் வெள்ளையத்தேவா, என்னடா உனக்கு உறக்கம்? உன்னுடைய தந்தையார்கள் ராமநாதபுரம் எழுகோல கட்டிடத்திலே சிறைப்படுத்தி விட்டான் ஜாச்சந்தர் என்பவன். என்னடா உறக்கம் என்று சொப்பனத்திலே தட்டி எழுப்பியது சக்காதேவி. வந்தால் என்னுடைய வளர்ப்பு மகனாகிய பகுதூர் வெள்ளையத்தேவன். எப்படி வந்தான் தெரியுமா? வெள்ளப்பறவை மீது சவாரி செய்து வந்தான். சவாரி செய்து வந்து ராமநாதபுரம் எழுகோல கட்டிடத்தை சுக்கு நூறாக உழைத்துவிட்டு எங்களை சிறைவேற்றி வந்தான் என்னுடைய வளர்ப்பு மகனாகிய பகுதூர் வெள்ளையத்தேவன். வெகு தூரம் வந்த ஆட்களை சரி பார்த்தோம். நாங்கள் அனைவரும் வந்து விட்டோமே. ஆனால் எங்களுடைய மதிப்புக்குரிய மந்திரியை மட்டும் காணவில்லையே. ஓடி சென்றோம். எங்களுடைய பட்டத்து நாயக்கர் வரவழைத்து முத்துக்குறி போட்டு பார்த்தோம். 40 நாளோ 40 தினத்துக்குள்ளே உங்களுடைய இல்லமாகிய பாஞ்சாலங்குறிச்சி வந்து எடுத்து சொன்னார். எங்களுடைய பட்டத்து நாயக்கர் அன்னவர் சொன்ன பிரகாரம் நாங்கள் அனைவருமே பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வந்தோம். 40 நாள் முடிந்தது. மதிப்புக்குரிய மந்திரியும் பாஞ்சைக்கு வந்தார். வந்தது வராதமாக அன்னவன் மகன் சிவசுப்பிரமணியனுக்கு திருமண கோலத்திலே காதல் விழா நடத்த வேண்டும் என்று என்னிடத்தில் நெல்லு பொருள் கேட்டான். இருந்த நெல் அழைத்து என்னுடைய வளர்ப்பு மகனாகிய பகுதூர் வெள்ளையத்தேவன் திருமண காரியத்திற்கு செலவாகிவிட்டது மந்திரி என்று எடுத்து சொன்னேன். அன்னவன் வெட்டபாடு இல்லையே. உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய பட்டாவாளை வாழ்த்து விடை கொடுத்தார். குறிப்பாக பாளையங்கோட்டை சென்று 136 பட்ட நெல்லையும் வட்டிக்காது கடனுக்காக வாங்கி வருகிறேன் என்று சொல்லி சென்ற மந்திரி இன்னும் காணவில்லை. மந்திரி எப்போது வருவான் என்று எதிர்பார்த்து வண்ணமாக இருக்கிறேன். அதற்கு முன்பதாக என்னுடைய தம்பி ஊமத்துரை பாண்டியன் உயர கொச்சாலமணியில் அமர்ந்திருக்கிறான். அன்னமனையும் எதிர்பார்க்க வேண்டும். அதற்கு முன்பதாக பாஞ்சாலங்குறிச்சி பகலை அழைத்து என் தம்பி இளையவன் ஊமத்துரை பாண்டியன் அழைத்து வர சொல்லுவேன். அழைத்து வருகிறேன் பாஞ்சாலங்குறிச்சி பகலை மகனை. அன்புக்குரிய பாசத்துக்குரிய கோட்டைப்பட்டியை சேர்ந்த என் உயிரில் மேலான அருமை மாமா ராஜா மாமா அவர்கள் என் மீது அன்பு கொண்டு எனக்காக 100 ரூபாய் அன்பு பரிசாக வாரி வழங்கியுள்ளது. அன்பளிப்பாக வாரி வழங்கிய அன்பு நெஞ்சத்திற்கு எங்களுடைய குலங்காக்கூடிய சக்காதிபதி அருளாலே
இந்த மந்தையில் வாழ்கின்ற முனியப்ப சாமியோட அருளாலை என்றைக்கு ஒரு நோய் நொடி இல்லாமல் அன்னவர்களும் அன்னொரு குடும்பத்தார்களும் பட்டிமாடு தொட்டு பிள்ளவரை கும்பத்து வாழ் குறையாமல் வாழ வேண்டும் வளர வேண்டும் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறோம். நன்றி நன்றி கிடந்த வணக்கம் 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 வணக்கம். திறன் பகாடை மகன் ஓடி வாழா மண்டபத்தில் அமர்கிறேன். சட்டி
நம்ம ஆளுங்கிற? ஏன் நம்ம ஆளுலாம் கோவப்படுறீங்க? ஏன்னா நீ யாரு நாங்க யாரு? நானும் ஆம்பளை நீங்களும் ஆம்பளை. நான் அதை சொல்லல. இந்த வேஷத்துல நீ யார்? வேஷத்துல பகடை. அப்புறம் எங்களை கூட சேர்க்கிற எங்களை பார்த்தா பகடையாட்டு தெரியுது. சரி விடு, நீ பகடை இல்ல, நான் பகடை. அப்படி சொல்லு. என்ன ஏதுன்னு தெரியல. சரி, பெரிய மன்னர் கூப்பிட்டுருக்காரு. மட்டு மரியாதையா போகணும். மட்டு மரியாதை தானே? அப்படின்னு என்ன மரியாதைனா தெரியாதா? தலையில இருக்கதே குருமா. குருமாவா? 4 புரோட்டா வாங்கி தொட்டுறணும். உருமா. உருமா இதெல்லாம் இங்க இருக்க கூடாது. தூக்கி வீசிரு. வீசுறதா? இங்க வச்சுக்கணும். வழக்கம் போல இளமணத்துல அந்த பண்ணைக்காரங்க இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிற வழக்கம் போல. அதான பொழப்பு. அன்னவர் பாதம் பணிய வேண்டும். பிறகு அழைத்த காரணம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அன்னவர் பாதம் பணிவோம். கோடி சரணமே செய்தன் மன்னா, செய்தன் மன்னா, செய்தன் மன்னா. மங்களம் உண்டாகட்டும் ஆசியா. பல்லாண்டு காலமாக நம்ம சக்காதி வரலாறு நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு காலமாக வாழ வேண்டும் ஆசியா. தாங்களது சித்தமே எனது பாக்கியம் ஆகட்டும். அழைத்த காரணம் மன்னா? அழைத்த காரணம் என்னவோ அது சீக்கிரமாக நான் சொல்கிறேன். கூறுங்கள் மன்னா. ஏன் உன் எதற்காக வரவழைத்தேன் தெரியுமா? கூறுங்கள். என் தம்பி ஓமத்துரை பாண்டியன் உயிர்கொற்றாலை மடியில் அமர்ந்திருக்கிறான். நாளைத்ததாக அது சீக்கிரமாக அழைத்து வர வேண்டும். சின்ன மன்னரைங்களா? ஆமா. கூட்டிட்டு வரணுங்களா? அழைத்து வருகிறாயா? கூட்டிட்டு வரங்க. சென்று வருகிறேன். அன்புக்குரிய பாசத்துக்குரிய கோடங்கிப்பட்டி சேர்ந்து அருமை நன் பொம்மண்ணன் அவர்கள் என் மீது அன்பு கொண்டு எனக்காக 100 ரூபாய் அன்பு பரிசாக வாரி வழங்கியுள்ளது. அன்பளிப்பாக வாரி வழங்கிய அன்பு நெஞ்சத்திற்கு ஆண்டு ஒன்று அருளாளே சக்காதி வரலாளே என்றைக்கு ஒரு நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு காலமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் சொல்லி வாழ்த்து வருகிறோம். நன்றி நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆசியா, அது சீக்கிரமாக என்னுடைய தம்பி அழைத்து வர வேண்டும். அப்படியே ஆக சென்று வருகிறேன். தம்பி, ஏய், பெரிய மன்னர் சொன்னதை கேட்டியா? என்ன சொன்னாரு? சின்ன மன்னர் போய் கூட்டி வரணுமா? போய் கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வா. சர்வசாதாரணமா சொல்ற? அப்புறம் சின்ன மன்னரை சாதாரணமா பார்த்தா எப்படி இருப்பாரு? எப்படி இருப்பாரு? கண்ணு 2 சக்கச்சவேர்னு இருக்கும். போதையில இருப்பாரு. போதையில இருப்பாரா? ஏய், கோவக்குறியில இருப்பாரியா? கோவக்குறியா? ஈ ஓடுனா கூட இருதுண்டமா வெட்டுவாரு. அடேங்க அப்பா. கண்ணு மட்டுமா சக்கச்சவேர்னு இருக்கும். நெஞ்ச நிமித்திட்டு இருப்பாரு. ஐயோ, மீச துடிச்சுட்டு இருக்கான். அடேங்க அப்பா. இப்போ என்ன நிலைமையில் இருக்காரோ? ஏன் சீரியஸா இருக்காரா? பெட்ல கிடக்குறாரான்னு கேளு. முகரே பாரு. அவர் கோபமா இருக்காரா சந்தோஷமா இருக்காரான்னு தெரியாதியா? போகலைன்னா இவர் திட்டுவாரு, போனா அவர் மிரட்டுவாரு. இப்ப நீ செத்த நேரத்துக்கு இங்க நிக்கலாம், நாங்க 4 பேர் சேர்ந்து ஓடி விரட்டுவோம். ஓடிய பேர் உள்ள. எனக்கு தெரியும் இந்த பீத்த பைய விரட்டு வேணும். சரி, நம்மளுக்கு எதுக்கு ஊர் வம்பு? எதுக்கு வம்பு? நம்ம போய் சொல்லிட்டு வந்துருவோம். சொல்லிட்டு வா. போலாமே. போலாம். எதுல போலாம்? எப்படி போலாம்? சைக்கிள் எடுத்து போலாம். சைக்கிள்யா? சைக்கிள் போற மாதிரி தான் பெட்ரோல் அடிக்கணுமே. பெட்ரோல் அடிக்கணும்? ஆமா. அது இல்லையா, சைக்கிள்ல போனா எப்ப போறது? அப்புறம் அவங்க குதிரையில போவாங்க. சரி, நான் குறுக்கோலிலேயே போவேன், குறுக்கோலிலேயே வந்துருவேன். இந்த இடத்துல போய் குறுக்கோலியில போய் தான் கிளவிட்ட மண்டையோட ஒரு அடி வாங்கிட்டு வந்து விளக்க மாத்தல. தெரியாம மிதிச்சு போட்டு கிளவி படுத்துறது தெரியாம பேசாம இருக்கு. சரி, நம்ம போலாமே. மங்கள கண்ணாடி மேடை தேடி மன்னன செய்யணும் ஓடி வரே, மன்னன செய்யணும் ஓடி வரே. மங்கள கண்ணாடி மேடை தேடி மன்னவனாடுமே ஓடி வரே, மன்னல் மகளை மகள் ஓடி வரே. சித்திரை கண்ணாடி மேடை தேடி, சித்திரை கண்ணாடி மேடை தேடி திரண செய்யணும் ஓடி வரே, திரண செய்யணும் ஓடி வரே. சித்திரை கண்ணாடி
ஓடி வாரே. இப்படி போனா எப்பயா பாஞ்சாலங்குறிச்சி போறது? பாஞ்சாலங்குறிச்சி எங்கனே இருக்குது? அப்புறம் தூத்துக்குடிக்கு முன்னாடி இருக்குது. அட இங்க இருக்கிற தூத்துக்குடி தானே, அப்புறம் என்ன? ஓட்டம் நல்ல பெருநடையா போலாமே. ஓட்டம் நல்ல பெருநடையா ஓடி வரனே அசேனா. ஓட்டல்ல பெருநடியா ஓடி வருகிற மகனே மகன். ஓடி வரனே மன்னன சேன ஓடி வரே. ஓட்டல்ல பெருநடியா ஓடி வருகிற மகனே மகன். ஓடி ஓடி ஓடி. கட்டபொம்மை வாள் சுத்துறப்ப எப்படி வாச்சிக்க? ஆமா ஆமா எனக்கு வாச்சி அந்த மாதிரி. ஏண்டா அவரு கத்தி சுத்துனாரு வாச்சோம், நீ என்ன கத்தியா சுத்துற? அப்புறம் நான் ஒற்றை அடிக்கிறேன். அப்புறம் கத்தி சுத்த தெரியுமா உனக்கு முத? ஆட ஆ? அவங்களுக்கு கத்தி சுத்த கத்து கொடுத்தது நான் தான். இப்ப நீ கத்தி சுத்துற எல்லா பேரும் கை தட்டணும். பாரு இப்ப கத்தி சுத்து பாப்போம். மங்கள கண்ணாடி மேலே தேடி மன்னன சேன ஓடி வரே. ஓட்டல்ல பெருநடி ஓடி வாரே. எப்படி தட்டறாளா இல்லையா? ஆனா உன் வாசிப்புல காது கிழிஞ்சு போச்சு. எப்படி? எவ்வளவு கொடுப்ப? காலையில 50 ரூபாய் சேர்த்து தரேன். சரி. என்ன திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். டீடப்புன்னு வாசிக்கிறாயா. ஓ சீசன் முடிஞ்சு நீ கிளம்பிடுவியோ? சே உங்களோட பெரிய விஷயம் இருக்கடா. நான் போறேன். ஏய் அப்பள ஒரு மைக் இப்போ ஒரு மைக்கா? சின்ன மன்னர் வருவார். சரி போ போ. சும்மா ஹலோ 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 தானா ஆ ஆ ஒன்பது கம்பளமா ஒன்பது கம்பளமாம் 18 தண்டியமாம் என் தொட்டியர் குலம் காத்த துறை மகள சக்கதேவி அம்மா ஒன்பது கம்பளமோ 18 தொட்டியம்மா என் தொட்டியார் வாசல் காக்கும் துறை மகள சக்கதேவி அம்மா ஆ ஆ ஆ அம்மா அம்மா தேவி பட்ட தேவி பட்ட அடங்காமணி பொருளை அம்மா கொஞ்ச வயதினில் என் குடிகாத்த குலமகளை அம்மா கொஞ்ச வயதினில் என் குடிகாத்த சக்கதேவி அம்மா ஆ ஆ ஆ ஆ அம்மா நான் கேட்டதவர் வரம் தருமா
கிருபையுள்ள சக்கதேவி அம்மா அம்மா ஆ கேட்டவர நீ தருவாய் கிருபையுள்ள சக்கதேவி அம்மா